ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட அந்த ரோடு அமைஞ்சிருக்கு இல்லையா, அந்த வாசல் தான் போயிட்டு இருக்கு. அது வந்து மெயின் ரோடு, அப்படியே ஃபுல்லாகவே நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பார்ட்மெண்ட் பிஎஸ்பி அப்பார்ட்மெண்ட். அப்படியே ஆன் ரோட்டு மேலேயே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பார்ட்மெண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 100லேருந்து 150 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அந்த மெயின் ரோடே வந்து பார்த்தீங்கன்னா. நேராக மணிமங்கலம் போகிற உள்ள மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கு நம்மளோட ப்ராஜெக்ட். தாம்பரத்தில் யாராவது லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் மெயினான ஏரியாவில் நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இருக்குது. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாலேயே அதுவும் பிரைமான ஒரு லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கு நம்மளோட ப்ராஜெக்ட். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டுங்க பிஎஸ்வி அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கலாம். நல்ல ஆன் ரோட்டு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ரோடுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டான ரோடுங்க, சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டான ரோடு 30 ஃபீட் ரோடாகவே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒய்டாக கொடுத்துருக்காங்க. சிமெண்ட் ரோடுங்க இங்கேருந்து அது வரைக்கும். அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸ், ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணிமங்கலம் போகிற மெயின் ரோடு, தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு வந்து மணிமங்கலம் போகிற மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 200 மீட்டர் தான். இந்த ஏரியாவை பற்றி நம்ம சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிடென்சியலாக இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றிவே அமைஞ்சிருக்குங்க. ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் தான், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். நான் வந்து மொட்டை மாடிலேருந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த ஏரியா எப்படி இருக்குது, பக்கத்தில் ரெசிடென்சியல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைவாகவே வந்து பார்க்கலாம். இந்த லொக்கேஷனில் அதுவும் கம்மியான ஒரு பட்ஜெட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில் வித் கார் பார்க்கிங் அம்யூனிட்டிஸ் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்க்கும்போது நம்ம தாம்பரம் சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் பார்க்க முடியும். அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மன்னிவாக்கம் ரூபி பில்டிங்க, அது வந்து மன்னிவாக்கம் ரூபி பில்டிங்கு ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட்ஸ் தான், எல்லாமே அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நிறையா நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது பாருங்க காசா கிராண்டோட ஆரியா ப்ராஜெக்ட், அதுக்கு பக்கத்தில் வந்து ரூபி பில்டிங் உங்களுக்கு வந்து இருக்குது. இது ஃபுல்லாகவே நல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிடென்சியல் முக்கியமான பிளேசஸ் எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். அப்படியே இங்கே வாங்க, உங்களுக்கு வந்து பெருங்களத்தூர் உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே ஓகேங்களா, சாஃப்ட்வேர் கம்பெனி, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீராம் கேட்வே ஐடி கம்பெனி எல்லாமே தெரியும். பக்கத்து இங்கே பாருங்கள் நம்மளோட அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஏஎஸ் அகாடமி ஒன்று பார்த்தீங்கன்னா நியர்பைலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு பக்காவான ஒரு பிரைம் லொக்கேஷனில் தான் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படியே நான் காட்டுறேன் வாங்க. நான் சொன்னோம் இல்லையா, இங்கேருந்து பார்க்கும்போது 200 மீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயின் ரோடு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணிமங்கலம் மெயின் ரோடு சொல்லுவாங்க. தாம்பரத்துலேருந்து அப்படியே மணிமங்கலம் போகிற மெயின் ரோடுங்க. ஃபுல்லாக நல்லா ரெசிடென்ஸு ஆன் ரோடே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ரோடு வந்து அமைஞ்சிருக்குது. இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமான லொக்கேஷன் இப்போ இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டோ இல்லை ஒரு இடமோ நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். பட்ஜெட் எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் பஸ்ஸு காலேஜ் பஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஸ்கூல் பஸ் எல்லாமே நம்ம இந்த ஸ்ட்ரீட்லேயே உள்ளே வந்து தெருக்குள்ளேயே வந்து போயிருந்துச்சு. அதேமாதிரி நம்ம லைவாக வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருந்தோம். பஸ் ஸ்டாப்பு இங்கேயே இருக்குது உங்களுக்கு. அங்கேயே வந்து கவர்மெண்ட் பஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எப்போயுமே போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நல்ல டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய மெயின் ஏரியா தான் இந்த ரோடு. நேராக பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர் அந்த ஃபுல்லாக உரகடம் ஸ்ரீபெரும்புதூர் போல மெயின் ஹைவே உங்களுக்கு வந்து கனெக்டிங் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் இந்த லொக்கேஷன் ஈஸியாக இருக்கும். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு வந்து கனெக்டிவிட்டி இருக்குங்க. அவுட்டர் ரிங் ரோடு எடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக போக முடியும். ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட டெரஸில் இப்போ நம்ம வந்து இருக்கோங்க. டெரஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல மேலே வந்து நல்ல டைல்ஸ் வந்து வெதர் ப்ரூஃப் டைல்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க் எல்லாமே இருக்குது, கீழே வந்து போர் இருக்குது, மேலே வந்து வாட்டர் டேங்க் எல்லா ஃபெசிலிட்டியுமே சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து துணி காய போகிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடி இது பண்ணுறதுக்கு கம்பி எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் 3 பிளாட் சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 60-70% மேக்ஸிமம் வந்து ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 30% தான் பூச்சி வேலைகள் இதுதான் வந்து பெண்டிங் இருக்குது. இதில் 6 பிளாட் இருக்குது. இதில் மொத்தமாக 3 ஃப்ளாட் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் இப்போ உள்ளே இருக்க மாடல் ஃப்ளாட் ஒன்று இருக்குங்க, அதை நம்ம போய் பார்த்துடலாம். டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், ஃப்ரிட்ஜ் ஒன்று. அப்புறம் ரூமில் வந்து உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் கொடுக்குறோம். 1.5 டன்னுக்கு வந்து ஏசி, 1.5 டன் ஏசி. சூப்பர் சார். டிஆர்எஃப் கம்பெனிலேருந்து தான் இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. இப்போ வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சூப்பர் சார். இன்னைக்கு நம்ம லொகேஷன் ஆல்ரெடி நம்ம மக்கள் காமிச்சேன். ஓகே, சூப்பரா இருக்கு லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்சியல் இருக்கல பிரைமான லொகேஷன்ல கொடுத்துருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி டீடைல்ஸ், கம்பெனி நேம், அபார்ட்மெண்ட் நேம், சைட் நேம் எல்லாத்தையுமே கொஞ்சம் சொல்லலாம் சார் நமக்கு. கண்டிப்பா. ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிஎஸ்வி அபார்ட்மெண்ட்ஸ். ஓகே சார். இது எங்க லொகேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா கிருஷ்ணா நகர்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. ஓகே, இது வந்து இந்த பிடிசி குவார்டர்ஸ் பஸ் ஸ்டாப் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அதுல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு 200 மீட்டர்ஸ் தான். அதுல இருந்து மணிமங்கலம் போற ரோடு உங்களுக்கு. ஆமா, ஓகே சூப்பர். அண்ட் தாம்பரம் ஸ்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு 6.5 கிலோமீட்டர்ஸ் வரும்.
ஓகே அவ்வளவு கிலோமீட்டர்ல தாம்பரம் ஸ்டேஷனே போயிடும் உங்களுக்கு தாம்பரம் ஸ்டேஷன் அண்ட் பஸ் போக்குவரத்து நடக்கிற இடம் இங்க வந்துரும். இங்க வந்து ஒரு புதிய பேருந்து நிலையம் வந்து இங்க ஸ்தாபிச்சிருக்காங்க. அது வந்து இன்னும் ஓபன் பண்ணல. அடுத்தது வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து 7 கிலோமீட்டர்ல இருக்கு. இங்க இருந்து பஸ் போக்குவரத்து ஆட்டோ போக்குவரத்து அந்த ஆக்சஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்த அபார்ட்மெண்ட்ஸுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பாருங்க 3000 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த கட்டடம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 பிளாட் போட்டுருக்காங்க. 3 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாம 3 ஃப்ளோர், வெறும் 3 ஃப்ளோர் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஆமா, லோ ரைஸ் அபார்ட்மெண்ட் யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் பிரைமான லொகேஷன்ல தேடிட்டு இருக்கீங்க, சிட்டிக்குள்ளேயே எல்லா அக்சஸும் இருக்கிற இடத்துல தேடிட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் சூப்பராவே இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் சூப்பரான ப்ராஜெக்ட். சூப்பர் சார். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுவே வந்து உங்களுக்கு ஒரு 5 அடி வந்து தூக்கி வந்து இது வந்து பேஸ்மென்ட் போட்டுருக்காங்க. இது மொத்தமே வந்து இது 8 போட்டதுல 5 வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லயே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர் சார். சோ அதனால இப்படிலாம் வந்துட்டாங்க போல இருக்கு. எல்லாம் வந்துட்டாங்க. ஒருத்தருக்கும் ஒரு கார் பார்க்கிங் 8 பிளாட்டுக்கு 8 கார் பார்க்கிங் வந்து வச்சாச்சு. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈவி சார்ஜஸ் இங்க வந்து இருக்கு. ஈவி சார்ஜஸ் இருக்கு. 3 பேசஸ் கரண்ட் இருக்கு, லிஃப்ட் இருக்கு, வாட்டருக்கான சம்ப், இது எல்லாமே வந்து செப்பரேட்டா இருக்கு. எல்லாம் போட்டு ரெடியா இருக்கு. உங்களுக்கு எல்லாமே ரெடியா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்க பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க குடியிருக்கு. கண்டிப்பா சூப்பர். அதே மாதிரி கேட்டும் நல்ல ஸ்டீல் கேட்டுமே உங்களுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கண்டிப்பா சூப்பர். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிமாண்ட் உள்ள ஏரியாங்க. ஓகே, கிட்டத்தட்ட வந்து டிமாண்ட் உள்ள ஏரியா. நம்ம அனைத்து ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அப்படின்றதுனால இங்க வந்து சீக்கிரமே சோல்ட் அவுட் ஆயிடும். நம்ம வந்து மக்கள் கிட்ட எடுத்துன்னு போறோம். இந்த வீடியோ மக்கள் கிட்ட எடுத்துன்னு போயிட்டு இது மாதிரி அவைலபிளா இருக்கு. அடுத்து வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து 6 யூனிட் ஒன்று போடுறோம். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு இருக்குதுனால இந்த வீடியோவை மக்கள் முன்னாடி எடுத்துன்னு வரோம். சூப்பர். அப்ப இது இல்லாம இன்னொரு ப்ராஜெக்ட்டுமே பக்கத்துல இருக்கு. கண்டிப்பா. இது ஒரு பில்டிங், ஃபர்ஸ்ட் பில்டிங். அது பேக் சைடுல அப்படியே இன்னொரு ப்ராஜெக்ட். அங்க எத்தனை பிளாட் சார்? 6 பிளாட். மொத்தம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாம 1 2 3 மொத்தம் வந்து ஒரு இதுக்கு 2. சூப்பர் சார். 6 இருக்கு. ஓகே சார். யூடிஎஸ் எவ்வளவு சார் வரும் இங்க உங்களுக்கு? யூடிஎஸ் வந்து 40%ங்க. 40%. ஓகே. நல்ல யூடிஎஸ் தான். ஆமா, நல்ல யூடிஎஸ் தான். ஒரு கால்குலேஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் வந்து வந்துருது. ஆமா, அப் டு டெரஸ் வரையும் வந்து இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்க ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜ் இருக்கு, கோயில் இருக்கு, மாஸ்க் இருக்கு, கிறிஸ்டியன் சர்ச் இருக்கு, எல்லாமே வந்து இந்த சுத்தி இருக்கு. அதே மாதிரி சிசிடிவி கேமரா உங்களுக்கு பாத்தீங்களா நல்லா சூப்பரா உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா கொடுத்துறாங்க. செட்பேக் ஏரியா, கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. நல்லா உங்களுக்கு வந்து காற்றோட்டமாவே இருக்கு. செட்பேக் ஏரியாவே பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து 3 ஃபீட் நல்லா சூப்பரா சுத்தி சரௌண்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பில்டிங், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பில்டிங். அடுத்த ப்ராஜெக்ட் வந்து உள்ளது அது ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுல 3 பிளாட், அதுல 6 பிளாட்டுங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா 9 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இப்போ அவைலபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. அதனால தான் நான் திரும்ப சொல்றேன், இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா புக் ஆயிரும். எவ்வளவு சீக்கிரம் நீங்க வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. 3rd ஃப்ளோர்ல இருக்கிற அற்புதமான ஒரு ஹவுஸ்ல இருக்கிறோம். இது பாருங்க, டீ குட்ல சூப்பர்பா ஒரு டோர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அருமையா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 பேசஸ் வந்து கரண்ட் சூப்பர்பா வந்து ரெடி ஆயிடுச்சு. சுவிட்ச்லாம் வந்து கரெக்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஹால் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த ஹால் வந்து இருக்கு. இதுல வந்து 2 பெட்ரூம் இருக்கு. ஒரு பெட்ரூம்லயும் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. உங்களுக்கு வந்து நல்ல வென்டிலேஷன் உள்ள வர மாதிரி உங்களுக்கு வந்து பால்கனி வந்து டோர்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வெளிச்சமாக இருக்கும். 2 ரூமுமே வந்து நல்லா வெளிச்சமாக விண்டோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே அட்டாச் டாய்லெட் பாத்ரூமு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ லேட்டஸ்ட் மாடலில் டைல்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்குது. மேலே பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து அந்த பரன்னு சொல்லுவாங்க, இதை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இங்கே ஒரு செல்ஃபோன் இருக்குது பாருங்கள், சூப்பர்பா. அதாவது ஒரு பீரோக்கு பதில் இங்கே வந்து ஒரு செல்ஃப் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் மிஷின் ஏரியா. இது வாஷ் மிஷின் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ரீக் அவுட்டாக இந்த கிச்சன் வந்து இருக்குது. இது வந்து காஸ்ட்லி வந்து பிளாக் டைல்ஸு, கிரானைட்டு. இங்கே ஒரு ஷிங்க் வந்து அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு வாஸ்து பார்த்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கு இந்த கிச்சன் ஏரியா. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு அனதர் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பாருங்கள், எல்லாமே வந்து வென்டிலேஷன் வந்து உள்ளேருந்து வெளிச்சம் வந்து உள்ளே வர மாதிரி கிட்டத்தட்ட வந்து விண்டோஸ் எல்லாமே வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து டைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2க்கு 2 டைல்ஸ் பிரமாதமாக இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து எல்லாமே வந்து செட்டப் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ரெஸ்ட் ரூம் வந்து பக்காவாக வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாமே வந்து ரெடி டு ஆக்குபைடு. இன்றைக்கி நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே வந்து நம்ம வந்து
உள்ள வந்துடலாம். ஸோ வந்து 8 பிளாட் சார், 8ல் வந்து 5 வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, 3 வந்து இப்போ அவைலபிளாக இருக்கு. இந்த இடம் வந்து அவைலபிலிட்டி, இது வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த ஹவுஸ் வந்து இருக்கு. ஓகேங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட் இங்கே என்னவா சார் இருக்கு நம்மளுக்கு? சார் பட்ஜெட் ஒரு பேக்கேஜே சொல்ல போனா 39 lakhs பிளஸ் சார். கார் பார்க்கிங், லிஃப்ட், இதர இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து சேர்த்து எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஒரு 2 லட்சம் ஆகும். உங்களுக்கு 39 lakhs இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அபார்ட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே சார். அப்போ 39 lakhs பிளஸ் இந்த அமெனிட்டிஸ் கூடிய சார்ஜஸ். ஆமாங்க. அது இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். ஆமாங்க. உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 5200 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர். இதனுடைய யூடிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 400 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஓகே. 40% யூடிஎஸ் வருது ஓவராலா. சில ஆஃபர்ஸ்லாம் வந்து நாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே சார். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வெயில் காலத்துல வந்து குளுகுளுன்னு இருக்கிற மாதிரி ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம். அப்புறம் ஒரு பெட்ரூமுக்கும் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல வந்து உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் கொடுக்குறோம். 1.5 டன்னுக்கு வந்து ஏசி. 1.5 டன் ஏசி. சூப்பர் சார். வெயில் காலத்துல உங்களுக்கு வந்து மஜாவா இருக்கும். விலை உயர்கிறது. கோல்டு காயின் விலை உயர்கிறது. அந்த கோல்டு காயின் ஒன்று கொடுக்குறேன். 1 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறோம். எஸ். 20% கையில வச்சுக்கிட்டு மீதி 80% வந்து நம்ம லோன் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். நல்ல ப்ரொஃபைல், ஐடி பண்ணவங்களுக்கு அண்ட் சேலரி, நல்ல சேலரி வாங்குறவங்களுக்கு சரி வித்தின் 15 டேஸ்ல வந்து நாங்கள் லோன் பண்ணி கொடுத்தோம். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களால்